சார். ஏண்டா நான் இப்ப என்ன உன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கேன், பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன். ச்சே, கொலகார பாவி, ஏன்டா அப்படி பண்ண? நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. பேசாதடா அயோக்கிய ராஸ்கல். என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ போய் மிரட்டி இருக்க, அவன் முடியாதுன்னு சொல்லி உன்னை திட்டி இருக்கா. அத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டியாடா கொலகார பாவி. இல்ல, இதுல வேற ஏதோ தப்பு இருக்கு. பேசாத, வாய் மூடு. உருப்படுவியாடா நீ? அப்படி நாங்க என்னடா துரோகம் பண்ணிட்டோம் உனக்கு? இத பாருங்க சார், சும்மா புலமாதீங்க. எப்படி இருந்தாலும் மது நான் தானே கட்டிக்க போறேன். அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடுங்க. என்னது, நீ கல்யாணம் பண்ணவியா? இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு என் பொண்ணை கல்யாணம் வேற பண்ணுவேன்னு சொல்றியா? ரத்தம், டேய் இருடா, இன்னைக்கு உனக்கு இருக்குடா. இன்னைக்கு என்னைய கொல்ல பாக்குறியா? வரடா வரடா, வந்து உன்னை வச்சுக்கடா. டேய் ஐயோ சார், என்னாச்சு? ஏண்டா என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறான்னு கேட்க வந்தா என்னையே கொல்ல பாக்குறான் உன் மவன். இப்பவே போலீஸ் கூட்டிட்டு வந்து என்ன பண்றான் பாரு அவனை. ஆம்பளை என்ன இங்கே ஏறா, போலீஸோட வரேன். என்னடா இது? ஏய், நீ பாத்து தானே இருக்க, நான் தான் பண்ணனா? அந்த ஆள் தானே வந்து என்ன அடிச்சான். டேய் என்னடா, என்ன இதெல்லாம்? அம்மா இல்லம்மா, இவன் மேல எதுவும் தப்பு இல்லம்மா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுடா. ஐயோ சத்தியமா நெட்ல வந்ததுக்குலாம் நான் காரணம் இல்லம்மா. மது அப்ப வேற இப்படி அடிபட்டு போறாரு. அம்மா, அவர் இவனை அடிக்க வந்தாரு. அதை இவன் தடுத்தா அவர் தடுமாறி செவுத்துல மோதிட்டாரு. சரி குட்டி, ஆனா அவர் போலீஸ் அதுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ என்ன பண்றது? தம்பி வா, லட்சுமி அம்மா வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க. என்னம்மா நீ? நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றல, அப்புறம் எப்படி போலீஸ் வந்து என்ன பிடிக்கும்? இது பாருப்பா, லட்சுமி அம்மாவுக்கு போலீஸ் வக்கீல்னு எல்லாருமே தெரியும். அங்க போனதா உனக்கு பாதுகாப்பா இருக்கும்பா. என்னம்மா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் மேல எந்த தப்புமே இல்ல. சரிப்பா, ஆனா போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கே. நீ வாங்க போவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். டேய், அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போய் என்ன ஏதுன்னு கேட்டு வாடா. குட்டி, நீ வீட்டுல பத்திரமா இரு, நாங்க போயிட்டு உடனே வந்துருவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க முதல்ல போயிட்டு வாங்க. வாடா, வாசிக்கிறோம். குட்டி பத்திரமா இருமா. சரிங்க, வந்துடுறோம். குட்டி, இந்த போன் உங்ககிட்ட இருக்கட்டுமா? ஏதாவது நான் போன் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ பாபு. யா. இன்னைக்கும் நித்யா வரல. ஆமா, அது ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எப்படியும் அவ வரலன்னு எல்லார்கிட்டயும் கேட்க போறீங்க, அதான் நானே சொல்லிடலான்னு. அன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா விசாரிச்சேங்க. நானும் இப்போ ஒன்னும் தப்பா சொல்லலையே. நினைவெல்லாம் நித்யா அல்ல. ஹலோ, வேலையை பாருங்க. பாபு பாபு, ஒரு நிமிஷம் பாபு. என்ன பாபு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. நித்யா இன்னும் வரல, சரியா? ஆமா, இன்னும் நித்யா வரல. ஒரு நிமிஷம். இந்தாங்க சார், இதை வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொடுங்க. நோ பாபு, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஆமா, நான் நேத்து நித்யாவை அவங்க வீட்லயே போய் பார்த்தேன். அவங்கள நேர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் உடனே எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் நேர்லயே பார்த்துட்டு வந்துட்டேன். இனிமே எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் டீலிங்னு முடிவு பண்ணிட்டேன். அசத்துறீங்களே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாபு, நித்யா வராங்க. நீங்க சொன்ன விஷயத்த சொல்லி அவங்கள மடக்க போறேன். நீங்க இங்க இருந்து கலந்துக்கோங்களேன் ப்ளீஸ். ஏன் சார், நான் பாடிக்கு போயிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இப்ப நான் ஏதோ தப்பான மாதிரி விரட்டுறீங்க. சாரி பாபு, நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்ல தான் எங்க காதலே ஒர்க் அவுட் ஆக போகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? என்னவோ பண்ணி தொலைங்க போங்க. வெரி குட் மார்னிங் நித்யா. குட் மார்னிங் சார். கோபால், என்ன சார்? இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு நித்யா? சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒண்ணு என்னால தாங்கிக்க முடியல நித்யா. நீங்க பண்றதா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. ஏன் நித்யா இப்படி பேசுறீங்க? பின்ன நான் என்ன ஆக்சிடென்ட் ஆயா படுத்திருக்கேன்? சாதாரண ஜுரம் தானே, அதுக்கே உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. சளின்னு சொன்னா ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சிருவீங்களா? எங்க வீட்ல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு யோசிக்க மாட்டீங்களா? இல்ல நித்யா, அது வந்து உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. நான் உங்களை லவ் பண்ணல. நான் தான் சொன்னேனே, பார்த்ததுமே நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு. இனிமே என்னால அதை மாத்திக்க முடியாது. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க, முட்டாள்தனமா இருக்கு.
அது எப்படி பார்த்த உடனே லவ் வரும்? இது அந்த மாதிரி இல்ல, பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் வரும்ல. இது என்ன ஹாரி பாட்டர் படமா பார்த்த உடனே ஸ்பார்க் வரதுக்கு? சரி, இப்ப நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பார்த்த உடனே லவ் வராது, பழகினாதான் லவ் வரும்னு சொன்னீங்கல்ல. ஆனா உங்க அம்மா அப்பா யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு காட்டுறாங்க. அவனை ஒரு தடவை தானே பாக்குறீங்க, அதை மட்டும் எப்படி ஓகேன்னு சொல்றீங்க? பாத்தீங்களா, உங்களால பதில் சொல்ல முடியல. இல்ல, எனக்கு டீம் லீடரா போயிட்டீங்களே, அதான் எப்படி திட்டுறதுன்னு யோசிக்கிறேன். ஏன் சார், பெத்தவங்க ஒரு பையனை கூட்டிட்டு வராங்கன்னா யாரோ ரோட்ல போற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவனை உனக்கு பிடிச்சிருக்கான்லாம் கேக்குறது இல்ல. அவனை பத்தி நல்லா விசாரிச்சு, அவனோட குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறமா தான் கூட்டிட்டு வருவாங்க. இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறத விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு மேலயும் நீங்க என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். யூஸ்லெஸ் ஃபெலோ. காலையில வந்ததுல இருந்து வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காஃபி குடிக்க வச்சுட்டான். சரியான இம்சை. சிரிக்காதீங்க பாபு, பேசி பேசியா ஆள டயர்ட் ஆக்கிடுறான். இவனெல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி எப்படிதான் குடும்பம் நடத்துவாளோ? அப்போ அந்த லக்கி கேர்ள் நீங்க இல்லையா? ஒத்த வாங்குவீங்க. இன்னைக்கு பார்த்த உடனே லவ் வரதுக்கும் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பையனுக்கும் ஒரு கம்பாரிசன் கொடுத்தான் பாருங்க. ஐயோ, பின்னிட்டாரோ? நீங்க மட்டும் அதை கேட்டிருந்தீங்க, கேவலமா காரி துப்பிருப்பீங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு அவனுக்கு தெரியாது. இந்த லூசுக்கு வேற ஏதோ ஒரு லூஸ் அப்படி சொல்லி கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். சரி விடுங்க. ஏன் இல்ல பாபு, இந்த ஆரவை விட இந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. விட்டுலாமேங்க. ஆமா, நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு நேரம் அந்த லூசு லூசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த லூசு நான் தான். ஓ, அப்ப இது உங்க ஐடியா தானா? ஆமா, உங்களுக்கு ஏன் இந்த வேலை? ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கு நான் கூப்பிட்டு வச்சு உங்க லவ் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் என்னையே வெறுப்பேத்துவீங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்க ரெண்டு பேர் லவ்வுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னது, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல லவ்வா? பியூர் லவ்னு அவர் தாங்க சொன்னாரு. இது பாருங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆரசர வராரு. ஐயோ, நான் இல்ல. போய்ட்டேனா? பாருங்க, என் செல்ல குட்டி, என் பொம்மை குட்டி, நீங்க ஆசையா கேட்டல முத்தோ, இப்ப நான் கொடுக்குறேன். சத்தியமா நான் இதை செய்யல மேடம். நீ எதை சொல்ற? இல்ல, இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணது நான் இல்ல மேடம். ஆனா இந்த படத்துல இருக்கிறது நீ தானே? அதையும் நான் இல்லைன்னு சொல்ல போறியா? குடிச்சிட்டு 10 பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போட்டோவுக்கு முத்தம் கொடுக்குறியே, அது நீ தானே? சரி, நிஜமாவே நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? சத்தியமா மேடம். லவ் பண்ற எவனாவது இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவானா? நேத்து காலையில தான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். தன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி ஒரு பையன் கூட படிக்கிற பொண்ணு மூஞ்சில ஆசிட்ட ஊத்திட்டானா. இப்ப நீ செஞ்ச காரியத்துக்கும் அவன் செஞ்சதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சொல்லு? நீயும் இப்ப அந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட்ட தான் ஊத்தி இருக்க. இனிமே அந்த பொண்ணால வெளியில தலை காட்ட முடியுமா? அவ மேல உண்மையான அக்கறை இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன். அக்கா தங்கச்சின்னு 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல தானே பிறந்திருக்கேன். இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யலாமா? உன்னை ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா அந்த பொண்ணை நீ என்ன வேணா செய்யலாமா? இல்ல மேடம், கட்டிக்க போற பொண்ணுன்னு உரிமையோட நினைச்சுதான் நான் அப்படிலாம் பண்ணிட்டேன். சாரி மேடம். சர்வசாதாரணமா சாரி கேட்குற. இந்த கேஸுக்கு ஜாமீனே கேட்க முடியாது தெரியுமா? கோர்ட்டை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு அத்துப்படிங்கிறதுனால சொல்றேன். கொலை கேஸ்ல கூட ஜாமீன் வாங்கிடலாம். லேடிஸ் ஹராஸ்மெண்ட்னா குறைஞ்சபட்சம் 15 நாள் உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாமீனுக்கே அப்ளை பண்ண முடியும். இது ஏதோ உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைச்சுக்காத. இதுதான் உண்மை. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வேற வழியே இல்லையாம்மா? இருக்கு சுந்தரி.
உன் பையங்கிறதுனால தப்பு செஞ்ச இவனை என்னால காப்பாத்த முடியும். ஆனா இவன் செஞ்சது தப்புன்னு இவன் மனசால உணரணுமே. அம்மா ஏதோ சொல்றீங்களே, எல்லாரும் பாக்குற மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கானே, அதை இவன் போடலையாம்மா? அந்த தப்பை இவன் பண்ணவே இல்லையா? அதை வேற யாரோ பண்ணிட்டாங்க. சரி, ஒரு பொண்ணோட போட்டோவுக்கு மத்தவங்க முன்னாடி முத்தம் கொடுக்கறது கூட பலாத்காரம் பண்றது மாதிரி தானே சுந்தரி? மேடம், சத்தியமா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா நான் இதை உண்மையிலே வேணும்னே பண்ணல மேடம். நீங்க இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தப்புன்னு உன் மனசுக்கு புரிஞ்சா அது போதும்பா. சுந்தரி, அந்த டைரி எடு. இந்தாங்கம்மா. நான் தான்ப்பா லட்சுமி. நம்ம பையன் ஒருத்தன் சைபர் கிரைம்ல மாட்டியிருக்கான். ஆக்சுவலா தப்பு அவன் மேல இல்ல. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அதனால கிரைம் பிரான்ச் இவனை விசாரிக்க வந்திருக்காங்க. அதனால என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஆனா பையன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் விசாரிச்சுட்டேன். சரிப்பா, சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருப்பா. இந்த பார் சுந்தரி, உனக்காகத்தான் இதை பண்றேன். உன் பையன் உண்மையிலே தப்பு பண்ணலைன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாம இவனும் நெட்டில் வர்றதுக்கு காரணமா இருந்தா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போதைக்கு இந்த படத்தை நெட்ல ஏத்துனது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நடராஜ் அவங்க கையில சிக்கவே கூடாது. நான் ஏசி கிட்ட தான் பேசியிருக்கேன். முதல்ல உன் செல்போனை ஆஃப் பண்ணி அந்த சிம் கார்டை வெளியே எடுப்பா. இதெல்லாம் அவர் தான் செய்ய சொன்னாரு. சீக்கிரம். சுந்தரி, அப்புறம் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்க ரிலேஷன் வீட்டுல இவனை தங்க வை. அம்மா, எனக்கு சொந்தம்னு யாருமே இல்லையம்மா. அதான் நான் இருக்கேன்ல. எதுக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்ற? உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நடராஜ் இங்கே இருக்கட்டும். அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஒண்ணு செய்ய, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கால் வலிக்குது. கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு தரியா? ஐயோ, அது என் வேலைம்மா. இதோ செஞ்சிடறேன். அதே மாதிரி இதுவும் என் வேலை தான். போய் தண்ணி சுடவை. சரிம்மா. நீ ஏன் பண்ணிக்கிற? மேலே என் பையன் ரூம் இருக்கு, போய் அங்கேயே தங்கிக்கோ. சரி. யோ, உள்ள போய் பாரியா. ஓகே சார். அவன் இருக்காரா பாரு. சார், வீடு பூட்டி இருக்கு சார். வீடு பூட்டி இருக்கா? என்ன சார், என்ன பிரச்சனை? நீ யாருப்பா? உன் வீடு எங்க இருக்கு? நான் பக்கத்து வீட்டுல தான் சார் இருக்கேன். இங்க நடராஜன் ஒரு பையன். ஆமா, நம்ம சுந்தரி அக்கா பையன். இந்த வீடு தானே? இந்த வீடு தான் சார். வீடு பூட்டி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன் சார். எல்லாரும் இங்க தான் சார் இருந்தாங்க. பையன் எப்படி? நல்ல பையன் தான் சார். நல்ல பையன் தான். பொம்பளை பிள்ளைகளை பத்தி படம் எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விடுவானா? என்னண்ணே, என்னாச்சு? என்ன பிரச்சனை? சுந்தரி அக்கா பையன் இல்ல, பொம்பளை கேஸ்ல மாட்டிருக்காமா. பொம்பளை கேஸ்ல மட்டும் மாட்டலமா, அத பத்தி கேட்க வந்த அந்த பொண்ணோட அப்பே மண்டையும் உடைச்சு அனுப்பியிருக்கான். சார், அந்த பையன் வரதும் தெரியாது போறதும் தெரியாது. அந்த பையன் எப்படி பண்ணிருக்கு? ஆச்சரியமா இருக்கு. பாவ சுந்தரி அக்கா ராப்பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்களால அவங்களுக்கு நிம்மதியே போச்சு. ஏய் சூர்யா, என்னடி உங்க வீட்டு முன்னாடி கூட்டமா இருக்கு? என்னடி நின்னுட்டவா? என்னன்னு போய் பார்க்கலாம். இல்லடி, அவங்க நடராஜ் தேடி தான் வந்திருக்காங்க. என்னாச்சு? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஓரமா இருந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் போய்க்கிறேன். நீ கிளம்பு. என்ன விளையாடுறியா? ஆமா, அம்மா இங்க. அவங்க நடராஜை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் என்ன, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரலாம். வா. இல்லடி, நீ கிளம்பு. நான் என்னன்னு ஏய், பாத்துக்கிறேன். வா, சொன்ன கேளு. வா. 4 தெரு தள்ளி இருக்கு சார் அவங்க வீடு. மாரியம்மன் கோயில் தெருவா? ஆமா சார், அங்கேயே தான். வாத்தியார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அங்க போய் புதுசா குடி வந்தவங்க வீடுன்னு கேட்டா சொல்லுவாங்க. அதுதான் சுந்தரி அக்காவோட பொண்ணு வீடு. ஓ, அப்படியா? சரி சரி, நீங்களா கிளம்புங்க. கிளம்புங்க, வாயா போயிட்டு வந்துடலாம். சரிங்க சார். உட்காரு உட்காரு உட்காரியா. தம்பி, என்ன 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் அவ்வளவுதானே? இல்ல 10 ரூபாய்க்கு. இதுல நம்பர் எழுதுங்க.
இந்தா தம்பி. போட்டாச்சு. தம்பி ம் 2 ரூபாய்க்கு தேன் மிட்டாய் கூட. கொடுங்க. தம்பி அவரு வரலையா? யாரு ஓனரா? அவரு சாப்பிட போயிருக்காரு. இல்ல அவரு. யாரு உங்க பின்னாடி நிக்கிறாரு அவரான்னு பாருங்க. ப்ளூ கலர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கும் தான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, வானமும் நீல நேரம் கடவுளும் நீல நேரம், ஏன் நம்ம கும்பிடுற கடவுள் கூட நீல நேரம் அப்படின்னு சொல்லுவாரு.